ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு தம்ப்நெயில பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, தமிழ்நாட்டோட செம்ம ஹிட்டான ரியாலிட்டி ஷோ பிக் பாஸ் இப்போ சீசன் 9 போய்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த சீசன்ல உள்ள போன கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, விஜய் சேதுபதி சாருக்கு இந்த வாட்டி எவ்வளவு சம்பளம் ஏத்திருக்காங்க, இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோல அக்கு வேற ஆணி வேற பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா யாரு அதிகமா வாங்குறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஷாக் ஆவீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மியூசிக் மெதுவாக குறைகிறது. முதல்ல நாம பார்க்க போறது இந்த ஷோவோட மாஸ் ஹோஸ்ட் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் பத்தி தான். பிக் பாஸ்னாலே ஒரு காலத்துல கமல் சார் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஆனா இப்போ விஜய் சேதுபதி சார் தன்னோட ஸ்டைல்ல மிரட்டிட்டு இருக்காரு. கடந்த சீசன்ல இவருக்கு 60 கோடி ரூபாய் சம்பளம்னு பேசப்பட்டது. ஆனா இந்த சீசன் 9க்கு இவருக்கு ஒரு பெரிய ஹைக் கொடுத்திருக்காங்க. 15 கோடி ரூபாய் சம்பளத்தை ஏத்தி இப்போ இந்த சீசனை தொகுத்து வழங்க அவருக்கு மட்டும் 75 கோடி ரூபாய் வரைக்கும் தர்றதா தகவல் வெளியாகிருக்கு. என்னது 75 கோடியா அப்படின்னு நம்ம தலை சுத்துதில்ல. ஆனா அவரோட ஸ்டார் வேல்யூ அப்படி. சரி, இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களோட லிஸ்ட பார்க்கலாம். முதல்ல லோயஸ்ட் சம்பளத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அகோரியா வந்து கலக்கின கலையரசன் இருக்காரு இல்லையா? அவருக்கு ஒரு நாளைக்கு 8000 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படுது. அதாவது ஒரு வாரத்துக்கு பார்த்தா 56,000 ரூபாய் அவருக்கு சம்பளம் போகுது. இவருக்கு இது ஒரு பெரிய என்ட்ரியா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா யூடியூப்ல ஃபேமஸான விக்கல்ஸ் விக்ரம் மற்றும் துஷார். இவங்க 2 பேருக்கும் ஒரு நாளைக்கு தலா 10,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் தரப்படுது. இவங்க ஒரு வாரம் உள்ள இருந்தாலே 70,000 ரூபாய் சம்பளம் வாங்கிடுவாங்க. யூடியூபர்ஸ்க்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இன்ஸ்டாகிராம்ல செம ட்ரெண்டிங்கான அரோரா மற்றும் பிகில் பட நடிகை ஆதிரை. இவங்க 2 பேருக்கும் ஒரு நாளைக்கு 12,000 ரூபாய் சம்பளம். இவங்க ஒரு வாரம் சர்வை பண்ணா 85,000 ரூபாய் அவங்க அக்கவுண்ட்ல ஏறும். இப்போ கொஞ்சம் அதிக சம்பள லிஸ்டுக்கு வரலாம். மானசா சீரியல் ஃபேம் கமருத்தீன் ஒரு நாளைக்கு 14,000 ரூபாய் வாங்குறார். இவரை தொடர்ந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், மீனவ பெண் சுபிக்ஷா, கானா வினோத் மற்றும் மாடல் அப்சரா. இவங்க எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு தலா 15,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் பேசப்பட்டிருக்கு. இவங்க ஒரு வாரம் உள்ளே இருந்தா ஈஸியா 1,00,000 ரூபாயை தாண்டிடும் அவங்க சம்பளம். ஆனா இதுலயே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. சபரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு நாளைக்கு 15,000 முதல் 20,000 ரூபாய் வரைக்கும் வாங்குறதா சொல்லப்படுது. இது அவருக்கு ஒரு நல்ல டீல் தான். இப்போ டாப் ரேஞ்சுக்கு வரோம். சீரியல் ஹீரோயின் திவ்யா கணேஷ் மற்றும் அமித் பார்கவ். இவங்க 2 பேரும் பல வருஷமா டிவில இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பளம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு 1,50,000 ரூபாய் சம்பளம். இவங்களை விட ஒரு படி மேல இருக்கிறது யாருன்னு பார்த்தா விஜே பார்வதி. இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 21,000 ரூபாய் தர்றாங்க. அவங்க பேசுற ஸ்பீச்சுக்கும் சம போல்டான கேரக்டருக்கும் விஜய் டிவி இந்த தொகையை தர தயங்குறது இல்ல. இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா உள்ள வந்த பிரஜின் மற்றும் சாண்ட்ரா. இதுல சாண்ட்ராக்கு ஒரு நாளைக்கு 20,000 ரூபாயும் பிரஜினுக்கு ஒரு நாளைக்கு 25,000 ரூபாயும் சம்பளமா கொடுக்கப்படுது. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ்லயே அதிகமா சம்பளம் வாங்குறது பிரஜின் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வாரத்துக்கு 3 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறாங்கன்னா பாருங்களேன். சரி, பிக் பாஸ் சீசன் 9ஓட பெண் போட்டியாளர்கள்ல அதிக சம்பளம் வாங்குறது யாருன்னு தெரியுமா? அது நம்ம குக் வித் கோமாளி சீசன் 2 வின்னர் கனி திருதான். கனிக்கு ஒரு நாளைக்கு 28,000 ரூபாய் சம்பளம் தரப்படுது. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் இவங்களுக்கு இருக்கிற ரசிகர்கள் கூட்டத்துக்காக விஜய் டிவி இந்த சம்பளத்தை தர முன் வந்திருக்காங்க. ஒரு வாரத்துக்கு 2 லட்சம் ரூபாய் ஈஸியா வாங்கிட்டு இருக்காங்க கனி. ஆனா இது எல்லாத்தையும் விட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த சீசன்லயே ஒரு நாளைக்கு அதிக சம்பளம் வாங்கினது டைரக்டர் பிரவீன் காந்தி தான். ஆமாங்க, அவருக்கு ஒரு நாளைக்கு 35,000 ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருந்தது. அவர் முதல் வாரமே எலிமினேட் ஆகி போயிட்டாலும் அந்த ஒரு வாரத்துக்கே 2.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை அள்ளிட்டார். அவர்தான் இந்த சீசனோட மோஸ்ட் பெய்ட் கண்டஸ்டன்ட். இப்ப யோசிச்சு பாருங்க, நாம ஒரு மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பளத்தை இவங்க ஒரு வாரத்துல, ஏன் சில பேர் 2-3 நாள்லயே சம்பாதிச்சிடுறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ், சண்டை, கேமராவுக்கு முன்னாடி நடிக்காம இருக்க வேண்டிய கட்டாயம், இதெல்லாம் நினைச்சா இது நியாயமான சம்பளம் தான் சிலருக்கு தோணலாம். உங்களுக்கு என்ன தோணுது? விஜய் சேதுபதி சாரோட 75,000 ரூபாய் சம்பளம் கரெக்ட் தானா, இல்ல கணித்திற்கு அதிகமா தர்றாங்களா? உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாருன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த சீசன்ல யாரு வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த வின்னர் பிரைஸ் மணி 1 கோடி ரூபாய் யாருக்கு போகும்? உங்களோட கெஸ்ஸ கமெண்ட்ல தட்டி விடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாம போடுற லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து சேரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பை.